வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரசம். பார்க்கலாமா? தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரெல்லாம் அரைச்சிக்கணும். குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 4 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ 4 தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட்டை மை மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ரசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிக்க போட்டுடணும். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த உடனே வரமிளகா, கருவேப்பிலை போட்டுடணும். போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எப்பவுமே ரசம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக இப்படி பார்த்தீங்களா நுரையா வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரசம் ரெடி. அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.